ஆனா இந்த தடவை தான் இருக்கிறதுல அதிகமா காசு செலவு பண்ணிருக்காங்க. ஆமாவா, திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 25,000 அப்படின்றாங்க. ஒண்ணுமே புரியல. 25,000 அப்படின்னு எல்லாமே சாகப்பற பாட்டி முத கொண்டு கொண்டு பேரங்கன்னா கொண்டு விசில்ல தான் அமுத்திட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? நிறைய பார்ட்டிஸுமா? ஆமா, எல்லாம் இந்த ஒரு வீடியோ எல்லாம் வைரலா போயிட்டு இருக்குல்ல. ஓட்டு ஓட்டு யாருக்கு போட்டிய? என்ன சின்ன அதான் சொல்றாங்களே சினிமா ஆக்டர் அவர் என்ன பண்ணிருவாரு, சும்மா டயலாக் தான் ஸ்டேஜ்ல பேசுறாருலாம் அதான் சொல்றாங்க. இப்போ வந்தவர் எப்படி அரசியல் பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவர் அவ்வளவு நல்லா செய்வாரு. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எம்ஜிஆர் சார் வந்து அவர் நடிகர் தானே. நீங்க எத்தனை பேர் ஓட்டு போட வச்சீங்க? எங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சேன். எத்தனை பேரு? 60 ஓட்டுமா? 60 ஓட்டு? உண்மையிலே பயங்கரமா இருக்கு. 60 ஓட்டு போட வச்சிருக்காங்க மேடம். ஓட்டு யாருக்கு அப்படின்னா டிவி கேட்கத்தக்க போட்டேன். எல்லாம் நான் ஒருத்த வாயிலிருந்து நான் வேற எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லல. முக்காவாசி இதுதான் சொல்றாங்க. ஆனா ஜெயிக்காதுன்றாங்க. வர அப்படியே ஒரு மாதிரி ஆகும். அவர் என்ன பாப்பா 2வது இடத்துல வராராமே பாப்பா? என்ன பண்ணுவ? தான் வருவாரு. சப்போஸ் 2வது இடத்துல வந்து என்ன பண்ணுவ? அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. அக்கா இப்ப சமீபத்துல பயங்கரமா தாமரைக்காவை டிவிக்கே சப்போர்ட்டரா பார்க்க முடியுது. அப்படி எங்க இருந்து இந்த ஆர்வம் வந்துச்சு? இந்த ஆர்வம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இப்ப 2 பேர் வருவாங்க. அவங்கள கேட்டீங்கன்னாவே தெரியும். டேய் இங்க வாங்கடா. ஓ மை காட், இதோட வந்துட்டாங்க. கத்தீங்களா? கட்சியோட எவ்வளவு ஆர்வமா இருக்கு. இது 2யும் கேளுங்க தெரியும். இதுனாலதான் சொல்லுங்க, எப்படி இவ்ளோ சப்போர்ட்? விஜய் ஃபேனா நீங்க? விஜய் சார் சின்ன வயசுல இருந்தே நாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டோம். அவர் இப்பதான் எலெக்ஷன் பண்ணாரு. அதாவது மூவிஸ்ல சப்போர்ட் பண்ணி ஃபேன் ஆயிட்டீங்க. என்ன சப்போர்ட் பண்ணீங்க மூவிஸ்ல? படம் பார்க்க கூட்டு போறது. படத்துக்கெல்லாம் என்ன பாடுபடுத்தாங்க தெரியுமா? ஐயோ. ஓகே, உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் சின்ன வயசுல இருந்தே ஓ இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. கரெக்ட். ஓகே சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க மணி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் சார பிடிக்கும். ஓகே, எவ்வளவு சின்ன வயசுல இருந்து? விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஜெயிச்சிருவாரு அவரு? ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சா வீட்ல வெடி வெடிக்கலாம்னு இருக்கோம். கடவுள் ஜெயிச்சா வீட்ல வெடி வெடிக்கணும். ஜெயிச்சா வீட்ல வெடி வெடிக்கணும். சரி, அந்த ஜெயிச்சான்னு சொல்றான்ல, அது கூட சொல்லக்கூடாது. ஜெயிச்சிருவார்த்த அவ்வளவுதான். பைத்தியம் ஆயிரும். ஏன் அவ்வளவு அப்படி என்ன பிடிச்சிருக்கு? அவர் படத்துல இருந்தே அவர் ஆக்டிங் பிடிக்கும். அவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ், அவர் ஹெல்ப் பண்றது அதெல்லாம் பிடிக்கும். சூப்பர். உனக்கு? எனக்கு படத்தை பாக்குறதுல இருந்தே பிடிக்கும். படத்துல பாக்குறதுல இருந்தே பிடிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு? உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய? பயங்கரமா தல ரசிகர் பாப்பா. நான் வீட்டுக்கார வந்து பயங்கரமா அஜித் சார்னா நானும் அண்ணனும் தான் விஜய் ரசிகர். ஆமா, அவ்வளவா அவர் படம்னா இது பண்ணிடுவோம். இவங்களுக்காக விஜய் சார் படத்துக்கு போவோம் நாங்க. ஓகே, இப்ப அரசியலுக்கு வரவும் பிடிச்சிருந்தது எங்களுக்கு. சரி சப்போர்ட் பண்ணலாமே, இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தர் எவ்வளவோ பாக்குறோம், நிகழ்வு எல்லாம் நிறைய பாக்குறோம்ல. பெண்களுக்கு அவ்வளவா பாதுகாப்பு இல்ல. ஆனா ஒரே சேடா இருக்கு, அவர் மூவிஸ்ல இருந்து வர மாட்டாரு. படத்துக்கு வர மாட்டாரு, கொஞ்சம் தான் இருக்கு. கடைசி படமும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும் வேண்டிக்கிறோம். வந்துரும். ஆமா, அந்த மாதிரி வந்து பெண்களுக்காக வந்து நிறைய சப்போர்ட் பண்றேன் அந்த மாதிரிலாம் சொன்னாரா. இன்னொன்னு வந்து ஒயின் ஷாப் எல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருல. அதுல செம்ம ஹாப்பி ஆயிட்டேன் பாப்பா நானு. எனக்கு தெரிய வந்து நிறைய கிராமத்துல வந்து எவ்வளவோ குடினால வந்து அவ்வளவு குடும்பம் வந்து, ஏன்னா வந்து வாங்குற காசே வந்து கம்மி பாப்பாங்க, உழைப்பெல்லாம் கம்மி. அதுல வந்து குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிக்க, தாலி கூட இல்லாமலாம் நிறைய பேர் எங்க ஊர்ல எல்லாம் இருக்காங்கயா இந்த குடினாலலாம். சரி, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வருது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்ப நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போதைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா கூட அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணோம்னாக்க நம்மளாலேயும் நிறைய ஓட்டு போட வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பயங்கர நம்பிக்கையில துணிஞ்சு போயிட்டோம். சூப்பர். எப்படி பிரச்சாரத்துக்குலாம் எங்க போனீங்க? எங்கெங்கெல்லாம் நிறைய டான்சிங் வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமா, நிறைய பண்ணோம். கடைசி நேரம் அந்த 5 மணியோட முடியணும், பிரச்சாரம் முடியணுமா. சரி, நம்ம வந்து எல்லாம் சாந்தியக்கா நாங்கள் சேர்ந்துட்டு சரி டான்ஸ் போடலாம் அப்படின்னு எல்லாம் பசங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு, அது ஆர்டிஸ்ட் அது போயிடுச்சு மண்டைக்குல இருந்து. எல்லாம் போயிட்டு அவங்க எல்லாம் வேற லெவல வைஃபை குத்து டான்ஸ் வேற லெவல ஆடிட்டு இருந்தோம். வைப் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்ப எக்ஸிட் போல் பாத்தீங்களாக்கா? என்னையா எக்ஸிட் போல்னு ஒண்ணு விட்டுருக்காங்க. அதுல வந்து யாரு எந்த சதவீதம் வந்துட்டு அதிகமா இருப்பாங்க? அதுல டிவிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கடைசியே 2வது 3வது இடத்துல இருந்துச்சு, இப்ப 2வது இடத்துல இருக்கு.
என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கண்டிப்பா ஜெயிச்சிடணும் பாப்பா. ஜெயிச்சரணும் இல்ல ஜெயிக்கும். இப்ப என்ன யாரை கேட்டாலுமே ஓட்டு யாரு கேட்பேன், நான் டிவி கேட்கத்தாக்க போட்டேன். எல்லாம் நான் ஒருத்த வாயில இருந்து நான் வேற எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லல. முக்காவாசி இதுதான் சொல்றாங்க. ஆனா ஜெயிக்காதுன்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி என்னமோ செய்யுது. என்ன செய்யுது? மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் வரணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கர எண்ணம் இருக்கு. அதனால வந்துடணும். சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்களா? டிஎம்கே டிவிகே அந்த மாதிரி எல்லாம் சண்டை நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுருக்கு. சும்மா அந்த வாய் தகராறு நடக்கல. அந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்றதோட நான் பண்ணிருக்கேன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இவங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குல்ல. ஆனா ஆச்சரியமா சின்ன பசங்க எல்லாருமே அரசியல் எவ்வளவு ஆர்வமா. நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா? ஒரு குழந்தை விசில் அடிக்குது. நான் பிரச்சாரத்துக்கு போறேன், நான் ஓட்டு கேட்டு போறேன். முன்னாடி அப்படி விசில் அடிக்குது. பழகுச்சான் அந்த குழந்தை விஜய் மாமாக்காக இந்த மாதிரி விசில்ல ஓட்டு போடணும் அப்படின்னு பழகுச்சான் அந்த பொண்ணு. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? இல்ல. இங்க நான் காட்டுறேன் பாரு. அது குழந்தை எப்படி விசில் அடிக்கணும் மட்டும் பாருங்களேன். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எனக்கே ஸ்டடிக்குது. நீங்க எத்தனை பேரை ஓட்டு போட வச்சீங்க? 60 பேரை ஓட்டு போட வச்சேன். எங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சேன். எத்தனை பேரு? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. 60 ஓட்டுமா? 60 ஓட்டு உண்மையிலே பயங்கரமா இருக்கு. 60 ஓட்டு போட வச்சிருக்காங்க மேடம். சொந்தக்காரங்க எல்லாரும் போட்டு பாருங்க இந்த குழந்தைய பாருங்க. அந்த குழந்தை ஓட்டு கேட்கவே விசில் அடிச்சு பழகுச்சான். எப்படி இருக்கும்? அதெல்லாம் பயங்கரமான ஒரு மொமெண்ட். சந்தோஷமாயிருச்சு. இப்படி குழந்தைங்க மனசுல இப்படி கவர்ந்துருக்காரே அப்படின்ட்டு. இது பாருங்க 60 ஓட்டு போட வச்சிருக்கு இந்த குழந்தை. சூப்பர்மா. இவங்க அத்தை வீட்டுக்காரே அவங்க எல்லாம் வேற கட்சி அதாவது எப்பவுமே ஓட்டு போடுவாங்களாம். இந்த மேடம் அடம் பிடிச்சு போட்டே ஆனும் எல்லாரையும் போட வச்சிருக்கு. எல்லாரையும் சத்தியம் வாங்கிட்டு அனுப்பியிருக்கு ஓட்டு போட. நான் 2 ஓட்டு தான் போட வச்சிருக்கேன். அம்மா ஒன்னு அப்பா. சூப்பர். அது போதுமே. ஓகே ஓகே. இப்போ விஜய் அவர்கள் இப்போ டிஎம்கேல இருக்கிற செந்தில் வேலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கேக்கு ஓட்டு போடாதவங்களாம் துரோகம் செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி. அது இவ்வளவு நாள் இப்போ ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்து நீங்க அவங்களுக்கு துரோகம் செய்யற மாதிரியா? ஒரு சாப்பாடு போட்ட ஒருத்தவங்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சா அந்த மாதிரியான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி. சரி அதை விட நல்ல சாப்பாடு போட போறாருன்னு நினைச்சுக்கோமே. என்ன பாப்பா? சரி அவங்க புளியோதரை போட்டாருன்னா ஒரு பிரியாணி கொடுக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு மக்கள் புளியோதரையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது? நம்ம பிரியாணி கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இப்போ நீங்க பண்றதெல்லாம் பார்த்து பயங்கரமா அவங்க டிவிகே சைட்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களா? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி மேம், இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஓகே. உங்களை எம்எல்ஏ வேட்பாளரா கூப்பிடுறாங்களா? என்ன பண்ணுவீங்க? ஏன் அதெல்லாம் நமக்கு வேணாம் பாப்பா. நான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு, இறங்கி செஞ்சவங்களதான். இந்த பிரச்சாரத்துல மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்னவா இருக்கும்? மக்கள் அவ்வளவு பாசம் பாப்பா. அப்பதான் தெரிஞ்சு என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க. என் மேல இந்த பிக் பாஸ் பார்த்தவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாசமா இருக்கோட அவங்க விஜய் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே நான் மெய் சிலுக்க வச்சுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லயும் ஆளாத்தி எடுத்து அவ்வளவு மாலை மரியாதை எனக்கு அது இல்ல, எல்லாமே அவருக்காக. அவர் மேல உள்ள அன்புனால அவ்வளவு பாசம். அவருக்காக நான் வந்திருக்கேனே அப்படின்ட்டு அவ்வளவு அன்பு இது பண்ணாங்க. நிறைய அவங்க அந்த ஊர்ல என்ன இருக்கோ, என்ன விளையுதோ, கிழங்கு நொங்கு அப்பப்போ என்ன தேவையோ அவ்வளவும் பண்ணாங்க. அவ்வளவு வெறித்தனமா இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஏரியாலலாம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. பட் ஆனா இப்போ எலெக்ஷன் எக்ஸிட் போல்ல சர்வேல எல்லாம் அவர் 2வது இடத்துல தான் வருவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ ஃபர்ஸ்ட் இடத்துல தான். அப்படி என்ன பாப்பா 2வது இடத்துல வருவாராமே பாப்பா? என்ன பண்ணுவ? வருவாரு. சப்போஸ் 2வது இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவ? அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. அப்ப அந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணீனா ஜெயிச்சிருவாரு. அதே மாதிரி. அப்ப நீ கொஞ்சம் பெரிய பொண்ணும் ஆயிடுவ. கரெக்டா? ஆமா. ஓகே. சரிக்கா. அப்ப இந்த வாட்டி ஜெயிக்கலாம், அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. அது ஆச்சரியமா இருக்கு. ஓ வாயில இருந்து அப்படி வருது. இந்த வாட்டியே ஜெயிப்பாரு. கண்டிப்பா எந்த வாட்டி வந்தாலும் ஜெயிப்பாரு. எலெக்ஷன் டே எல்லா குழந்தைங்களுமே அப்படி இருக்குங்க. இந்த வாட்டி எல்லாம் இந்த ஓட்டு எண்ணுவாங்கல்ல, அப்பெல்லாம் ஃபுல்லா குழந்தைங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிவியை விட்டு போகவே போகாது. கண்டிப்பா டிவி முன்னாடி தான் இருக்கும். அப்படித்தானே? அந்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் பைத்திய மாதிரி உட்காந்துருப்பாளுங்க. ஓகே ஓகே சூப்பர். உன் பேர் சொல்லவே இல்லை உங்களுக்கு? என் பேர் ஃபெமினா தஞ்சில். என்னது? ஃபெமினா தஞ்சில். ஃபெமினா தஞ்சில். சூப்பர். இவ்ளோ ஒரு டிவிக்கு வெறியற நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 60 ஓட்டு போட வச்சிருக்கா ஒருத்தி மட்டும். பெரிய பங்கு. இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க இருக்கும்? ஜெயிக்கிறோம். நீங்க எவ்வளவு நாளுக்கு பிரச்சாரம் போனீங்க? நான் ஒரு 10 நாள் பக்கம். 10 நாள் போனீங்க. ஓகே ரைட். முத நாள் எலெக்ஷன் அன்னைக்குலாம் என்னைக்கு போய் காலையில எந்திரிச்சோனே போய் ஓட்டு போட்டு வந்தீங்களா? ஆமா காலையில கிளம்பிட்டோம் 2 பேரும். நானே வீட்டுக்கார போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு
2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு துண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். வச்சுட்டு போய் ஓட்டு போட்டு அது இவ்வளவு நாளா ஓட்டு போட்டிருக்கோம். அந்த ஒரு இது இல்ல. இந்த எலெக்ஷன் மட்டும் என்னன்னு தெரியல, எங்களுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. 2 பேரும் என் வீட்டுக்கு பதட்டமா இருக்குடி அப்படிலாம் இது பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி எலெக்ஷன் எங்களுக்கு. அதாவது தலை ஃபேன்ல திருவிழா மாதிரியே தெரிஞ்சுச்சு எங்களுக்கு. இல்ல தலை ஆமா. ஃபேன்ல இருந்து தளபதி ஃபேனாவும் ஆயிட்டீங்க. கண்டிப்பா. எப்படின்னா நாங்க திருவிழாவுக்கெல்லாம் வந்து ஊர் பக்கம்லாம் நல்லா ரெடி ஆயிட்டு நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும், இப்படி மருதாணி வைக்கணும், இந்த மாதிரிலாம் அதே மாதிரி எலெக்ஷன் இந்த வாட்டி இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே இப்படி போகணுமா, இந்த மாதிரி பண்ணணும், அப்படி இப்படிலாம். ஓகே. இப்ப நிறைய அவருக்கு எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படம் எல்லாம் வர முடியாத மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. கண்டிப்பா எதிர்ப்பு இல்லாம இருக்காதுல்ல. எல்லாத்தையும் தாண்டி வரணும். அதெல்லாம் வருவாரு. வருவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் படம்? கஷ்டமா இருக்கும், பாவமா இருக்கும். அவர்லாம் இந்த கையெடுத்து கும்பிட்டு கேட்கலாம் எனக்குலாம் அழுக வந்துருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் பாப்பா நானு. பாவம், இப்படி ஒரு மனுஷன் எவ்வளவு அப்படி பார்த்த ஆக்டர் இப்படி கேக்குறாரு. எப்படி எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டோம் நாங்க. ரொம்ப எனக்கு அழுக கண்ணீர் என்ன அறியாம ஊத்திட்டே இருக்கு எனக்கு. அந்த மாதிரி கெஞ்சி கேட்கறேன், இந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. என்னாலலாம் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளவு ஃபீல் பண்ணேன். ரொம்ப அழுதேன் நான். அப்படியா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. சோ படம் இப்ப கூடிய சீக்கிரம் அந்த படம் எப்ப வரும்னு நினைக்கிறேன்? படம் எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ள எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது இடையில வேற ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஹெச்டி லீக் ஆயிடுச்சு. அது ரொம்ப மய கஷ்டமாயிடுச்சு. நாங்களாம் அவ்வளோ இன்னும் அதெல்லாம் பார்க்க ஒரு சீன் கூட பார்க்கவே விடாதா, நம்ம போய் தியேட்டர்ல தானே பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கேன் நான்லாம். அந்த மாதிரி. ஓகே. எல்லா சீனும் அப்படியே தியேட்டர்ல தான் பார்க்கணும். எல்லாம் அப்படியெல்லாம் விரிக்காம இருக்கும். நாங்க என்னம்மா டிவிக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கே போகணும். ஃபைல்கடா அதுதான் அம்மாட்ட கேட்டேன். டிவிக்கு ஃபைல்கடா. சூப்பர். நீ பையன் இல்ல பொண்ணு. அப்படிதான் தெரியாம பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா, பேசாம இருங்க. ஓகே அக்கா, இப்போ நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணி வெளிப்படையா வீடியோ போடும்போது கண்டிப்பா எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு ஒரு தெரிவிச்சு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? கமாண்ட்ல வரும், திட்டுவாங்க, தற்கூறிங்க, அப்படி இப்படிம்பாங்க. எனக்கு வந்து திரும்ப அந்த கமாண்ட் எல்லாம் தெரியாது. முறைக்கிற மாதிரி ஒரு பொம்மையை போட்டு பேசாம இருந்துப்பேன். சரி, அவங்கள பிடிச்சவங்களும் இருப்பாங்கல்ல. நம்மளும் ஓட்டு போட்டிருக்கோம்ல, முன்னாடி நம்மளும் ஓட்டு போட்டிருக்கோம். இப்போதைக்கு இவர் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம வந்து அவங்கள வந்து ஓட்டு போடாம இல்லை, நம்மளும் நிறைய ஓட்டு அவங்களுக்கு போட்டிருக்கோம். நம்ம ஃபேமிலியும் போட்டிருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் மாற்றம் வரட்டுமே அப்படின்னு எல்லா மக்களுமே நினைக்கிறதானே. சரி, இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டோம், அந்த ஆட்சி பார்த்தோம், அந்த ஆட்சி பார்த்தோம், எல்லாமே பார்த்துட்டோம். சரி, இப்போ புதுசா மாற்றம் வரும், யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம வீட்டுலன்னா யோசிக்கலாம், நாட்டுக்கே நல்லது இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற யாரா இருந்தாலுமே யோசிப்பாங்கல்ல. அது மாதிரி நாங்க கொஞ்சம் மாறி இருக்கோம், அவ்வளவுதான். அதான் சொல்றாங்களே, சினிமா ஆக்டர் அவர் என்ன பண்ணிருவாரு, சும்மா டயலாக் தான் ஸ்டேஜ்ல பேசுறாருலாம் அதான் சொல்றாங்க. இப்ப வந்தவர் எப்படி அரசியல் பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவர் அவ்வளவு நல்லா செய்வாரு. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எம்ஜிஆர் சார் வந்து அவர் நடிகர் தானே. அவர் ஆனா என்னன்னா, இப்ப அவர் 2 தடவை எம்எல்ஏ இருந்துட்டு சிஎம்ஆ வந்தாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப இவர் எடுத்தோடனே வரணும்னே நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வருது. சரி, இப்ப வரட்டுமே. வந்ததுக்கு அப்புறம் தெரியும்ல. இப்ப படிக்காமையோ தெரியாமையோ கண்டிப்பா இதுக்கு வந்திருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. வரட்டும், கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. நல்லா பண்ணாமலாம் போக மாட்டார். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு, நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறோம், இது பண்றோம். வந்ததுக்கு அப்புறம் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவேன்றாருல. வாய்ப்பு கொடுப்போமே, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா. சூப்பர். நாங்கெல்லாம் இப்ப நான் எப்படி நம்புறேன், அதே மாதிரி எல்லா மக்களும் நம்பிக்கையா இருக்காங்க. கண்டிப்பா அவர் ஜெயிச்சிட்டாருனாக்கா, அவர் என்னென்ன அறிக்கை விட்டாங்களோ எல்லாமே நிறைவேற்றிட்டாருன்னா அடுத்தடுத்து அவர் தலைவர் தான். இப்ப சப்போஸ் அவர் ஜெயிச்சிருவாருன்னு ஒரு பக்கம் இருக்கிறார். இப்ப ஜெயிக்கல அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இதே சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா. ஓகே. எலெக்ஷன் டே ரிசல்ட் தெரியாது இல்ல. ஏன்னா அவர் வந்தா செய்வேன், அதே தானே மக்கள் மனசுலயே ஓடும். ஐயோ, இது வந்திருந்தா அதை பண்ணிருப்பார்ல, அவர் அந்த மாதிரி ஒரு இது இருந்துட்டே இருக்கும்ல. சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பா வரட்டும். உங்க ஊர் சைடுல எல்லாம் என்னக்கா நினைக்கிறீங்க? யார் எதுக்கு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சாகப்புற பாட்டி கொண்டு பேரங்கன்னா கொண்டு விசில்ல தான் அமுத்திட்டு வந்தாங்க சொல்றாங்க. அப்படியா? நிறைய பார்ட்டிஸுமா? ஆமா, எல்லாம் இந்த ஒரு வீடியோ எல்லாம் வைரலா போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் மாற்றம் வரட்டும்னு நினைக்கிறாங்க பாப்பா. அதனால வந்து நிறைய பேர் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்ட்டு. அப்புறம் தான் தெரியும் என்ன ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தயவு செய்து ஜெயிச்சிடணும். ஏன்னா கொஞ்சமா பண்ணி வச்சிருக்கோம். விழுந்து அடிக்கிற வெயில்ல விழுந்து பிரச்சாரம் பண்ணிருக்கேன். மாட்டேன். கொஞ்ச நேரம் வந்து காலைல 6 மணிக்கு கேக்குறேன், நான் ஓட்டிக்கிட்டு போய் பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு எழுப்பியெல்லாம் போட்டு ஓட்டு போட்டுங்க. அந்த அளவுக்கு விழுந்து ஓட்டு போடனா காசு கொடுமா, அப்பதான் போடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பண்ணிருக்காங்களா? அப்படி கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து கேடுச்சு, கொடுத்தா வாங்கிக்கங்க பாட்டி, நான் ஓட்டு மறந்துடா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே. அப்படிலாம் காலையில போயிடுவேன்.
எல்லாமே டீம் காலையில போயிட்டு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக வீட்டு வாசலில் போய் நின்றுவோம். நின்றுட்டு இந்த மாதிரி வீடு வீடா அப்படிலாம் போய் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வரவே மாட்டேன். எல்லாம் முடிச்சு ஏரியாவே முடிச்சு தாண்டா போவேன் அப்படின்னு அப்படிலாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் வந்துருவாங்க, நான் லாஸ்ட்டாக வருவேன். அதே மாதிரி நைட்டு அந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன். சாயந்தரம் கிளம்பி போயிடுவேன். திரும்ப வந்து நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். அந்த மாதிரிலாம் நிறையா விழுந்து ஓட்டு கேட்டிருக்கேன். இப்ப மத்த எதிர்க்கட்சியில இருக்கவங்களாம் காசு பயங்கரமா காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்களா? அதெல்லாம் பாத்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் பார்த்தேன். நாங்கலாம் வாங்கல. ஏன்னா எங்க வீடியோலாம் பார்த்துட்டு இது வரைக்கும் என்னைக்குமே நான் ஓட்டு காசு வாங்கினது கிடையாது. நான் வந்து இத்தனை வருஷமா நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். எல்லா எலெக்ஷன்ல அது போட்டிருக்கோம். ஆனா ஊர்ல இருக்கும் போதும் அப்பையிலேருந்து நாங்க வாங்கினதே கிடையாது. அப்பவே வாங்கினது இல்ல. ஆனா ஊர்ல இருக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லா குழுவும் கொடுப்பாங்க. நான் வாங்கினது கிடையாது. நான் இருக்க மாட்டேன், வீட்டிலே இருக்க மாட்டேன். நாடகத்துக்கு போயிடுவேன், அங்க அவங்க வேலைக்கு போயிடுவான். அதுல வந்து முக்கியத்துவம் இது பண்ண மாட்டோம். ஆனா இந்த தடவை தான் இருக்கிறதுல அதிகமா காசு செலவு பண்ணிருக்காங்க. ஆமாவா, திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 25,000 அப்படின்றாங்க. ஒண்ணுமே புரியல. 25,000 அப்படின்னு வீட்டுக்கு 5 ஓட்டு 6 ஓட்டு 7 ஓட்டுலாம் இருக்கு. எவ்வளவு வரும்? கிருகிருன்னு சுத்திருச்சு இந்த வாட்டி எல்லாம். ஆனா எல்லாம் நிறைய கடன் அடைச்சிருக்காங்கன்னு மட்டும். நிறைய பேர் கடன் அடைச்சிருக்காங்க. 7 ஓட்டு இருக்குன்னு வச்சு ஓட்டுக்கு 5,000 ரூபாய்னா எவ்வளவு ஆச்சு? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆமா, கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டுல வீட்டுல 7 ஓட்டு 5 ஓட்டு எவ்வளவு ஆச்சு? 300 ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு அப்படி மொத்தம் வந்து செம்ம லக்கு இல்ல. ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க மக்கள்.